ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் லொக்கேஷன் ஷேர் எப்படி பண்ணுறது, அதோடைய நன்மை என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நாம் ஒரு இடத்துல இருக்கிறப்போ நம்ம நண்பர்களுக்கு நம்மளுடைய லொக்கேஷனை நம்ம ஷேர் பண்ணுவோம். அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கார்லேயோ பைக்லேயோ எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம இடத்த நோக்கி அவங்க வர்றதுக்கு தான் இந்த லொக்கேஷன் ஷேர் ரொம்ப யூஸ் ஆகுது. வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய இந்த லொக்கேஷன் ஷேர் நமக்கு எப்படி பயன்படுதுன்றது, அதை எப்படி அனுப்புறதுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். லொக்கேஷன் ஷேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் போயிட்டு இந்த மெசேஜுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஒரு டேக் இருக்கக்கூடிய இந்த அம்புகுறி காட்டி இருக்கிற இந்த பகுதியை நீங்கள் செலக்ட் பண்ணணும். நீங்கள் யாருக்கு மெசேஜ் அனுப்புறீங்களோ முதல்ல அவங்கள ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ இதில் பாபுஜியோன்றவருக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அவர்கிட்ட இருக்கக்கூடிய யாருக்கு நம்ம லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோமோ வாட்ஸ்அப்பில் அவருடைய பேஜை ஓப்பன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே அம்புகுறி காட்டி இருக்கிற இந்த இதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லொக்கேஷன் அப்படின்ற இந்த இடம் காட்டும். அப்போது நம்ம யாருக்கு நம்ம அனுப்புகிறோமோ லொக்கேஷனு அவங்களுடைய பேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அட்டாச்மெண்ட்டை டச் பண்ண உடனே அங்கே இருக்கக்கூடியது இந்த லொக்கேஷன். இந்த லொக்கேஷன் நாம் ஷேர் பண்ணோம்னா அதை நோக்கி அவங்க நம்ம எங்கே இருக்குமோ அந்த இடத்த அவங்க கார்லேயோ பைக்லேயோ எப்படினாலும் நம்மளை ரீச் ஆவாங்க. இந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சென்ட் யுவர் கரண்ட் லொக்கேஷன் அப்படின்ற ஒரு இந்த ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணி முடித்த உடனே சென்ட் யுவர் கரண்ட் லொக்கேஷன், அப்போது இந்த லொக்கேஷனை நீங்கள் காட்டும். அப்போ நீங்கள் நம்மளது லொக்கேஷன் ஆனில் இருக்கணும். நீங்கள் இந்த சென்ட் யுவர் கரண்ட் லொக்கேஷன்றதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போது நெக்ஸ்ட் இது சென்ட் யுவர் கரண்ட் லொக்கேஷன் இதை செலக்ட் பண்ணி முடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக சம்மந்தப்பட்டவருக்கு உங்களுடைய இந்த பேஜ் பாருங்கள், இப்போ காட்டியிருக்குல்ல, இந்த அம்புகுறி காட்டியிருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு பேஜ் அவங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அப்போது நீங்கள் ஜஸ்ட்டு அங்கே நேராக போகிறீங்க, அந்த அட்டாச்மெண்ட்டை பார்க்குறீங்க, அதில் லொக்கேஷனை செலக்ட் பண்ணுறீங்க, சென்ட் லொக்கேஷன் கொடுத்த உடனே இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட நபருக்கு வெற்றிகரமாக இந்த மாதிரி லொக்கேஷன் சென்ட் ஆகிடும். அப்படி சென்ட் ஆகி முடித்த உடனே அந்த லொக்கேஷன் ஷேர் வாங்கினாங்க இல்லையா, அவங்க என்ன செய்யணுன்றதையும் இப்போ நான் விளக்கமாக சொல்ல போகிறேன். இப்போ அவங்களுக்கு அந்த லொக்கேஷன் வந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வரும். வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த சம்மந்தப்பட்ட நபர் இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சிம்பிளோட அந்த லொக்கேஷன் ஷேர் ஆச்சு இல்லையா, அது வந்த உடனே அதை டச் பண்ண உடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆன உடனே கீழே இருக்கக்கூடிய டைரெக்ஷனை ஓகே கொடுக்குறீங்க. அப்போது ஜஸ்ட்டு உங்களுக்கு அந்த ரிசீவ் ஆன அந்த மேப்பை டச் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய டைரெக்ஷனை ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்போ டைரெக்ஷனில் அந்த சம்மந்தப்பட்ட நபரை நோக்கி நாம் வெற்றிகரமாக சென்று அவங்கள அடையலாம். நன்றி. கீழே உள்ள வீடியோவின் மேலே நேரடியாக கிளிக் செய்து இங்கே இருக்கக்கூடிய வீடியோக்களை எல்லாம் பார்க்கலாம். நன்றி.